வணக்கம். வாங்க இன்னைக்கு செப்டம்பர் 26 2025ல நம்ம இந்திய பங்குச்சந்தை எப்படி இருந்துச்சுன்னு ஒரு டீப் டைவ் பண்ணலாம். முதல்லே பாருங்க இந்த பெரிய நம்பரை. சென்செக்ஸ் இன்னைக்கு ஒரே நாள்ல 733 பாயிண்ட்ஸ் கீழே போயிருக்கு. இது மார்க்கெட்ல ஒரு பெரிய பிரஷர் இருக்கிறத காட்டுது இல்லையா? இது ஏதோ ஒரு நாள் சரிவு கிடையாது. பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆறாவது நாளா மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கு. கடைசியா பிப்ரவரி 2025ல தான் இந்த மாதிரி ஒரு தொடர் சரிவை நம்ம பார்த்தோம். சரி, இந்த தொடர் சரிவு சென்செக்ஸ மட்டும்தான் பாதிச்சுதா? இல்ல மொத்த மார்க்கெட்டையும் எப்படி புரட்டி போட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த பாதிப்போட ஆழம் நமக்கு நல்லாவே புரியும். நிஃப்டி 1% தான் இறங்கியிருக்கு. ஆனா மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 2%க்கும் மேல பயங்கரமா அடி வாங்கியிருக்கு. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸோட பயத்தை காட்டுற இந்தியா விக்ஸ் அது 7% எகிரி இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல ஒரு விதமான பதட்டம் பரவி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இந்த திடீர் சரிவுக்கு என்னதான் காரணம்? ஒரு முக்கியமான குளோபல் ரீசன் இருக்கு. வாங்க அது என்னன்னு ஆழமா பார்க்கலாம். அந்த ஷாக்குக்கு காரணம் இதுதான். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம இந்தியாவிலிருந்து போற மருந்து பொருட்களுக்கு 100% வரி விதிக்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த நியூஸ் வந்த உடனே மார்க்கெட்ல ஒரு பெரிய அதிர்வலையே கிளம்பிருச்சு. ஜியோஜித் இன்வெஸ்ட்மெண்ட்ஸோட சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் டாக்டர் வி.கே. விஜயகுமார் இதை பத்தி என்ன சொல்றாருன்னா, பிரசிடென்ட் ட்ரம்போட கோபதாபங்கள் மறுபடியும் இந்த வரி விதிப்பு மூலமா ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்றாரு. இதனால மார்க்கெட்ல அடுத்து என்ன நடக்கும்னே கணிக்க முடியாத ஒரு சூழல் உருவாகி இருக்குன்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. சரி, இந்த நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல எந்தெந்த பெரிய கம்பெனிஸ்லாம் ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ஐடி ஜாம்பவான் டிசிஎஸ் ஸ்டாக் கிட்டத்தட்ட 2% விழுந்து அதோட 52 வீக் லோவை தொற்றுச்சு. இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்காவோட H1B விசா கட்டண உயர்வு, அவங்களோட ட்ரேட் பாலிசி மேல இருக்கிற பயம்தான். அடுத்து வோடஃபோன் ஐடியா. ஏற்கனவே ரொம்பவே தடுமாறிட்டு இருந்த இந்த கம்பெனிக்கு ஏஜிஆர் கேஸ் விசாரணை தள்ளி வச்சது ஒரு பெரிய அடியா விழுந்திருக்கு. இதனால ஒரே நாள்ல ஸ்டாக் பிரைஸ் 7.9% சரிஞ்சு இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பெரிய கவனையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேஸ் தள்ளி போனது வோடஃபோன் ஐடியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி பத்தியும் அவங்க ஃபியூச்சர் பத்தியும் இருந்த சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கிருச்சு. சொல்லப்போனா கம்பெனி இனிமே இருக்குமாங்கிற கேள்வியே மறுபடியும் எழுந்திருக்கு. ஆனா இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். மார்க்கெட் இவ்ளோ மோசமா இருந்தும் சில ஸ்டாக்ஸ் மட்டும் எல்லாத்தையும் மீறி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அதுல முக்கியமான கம்பெனி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பாருங்க, மொத்த மார்க்கெட்டும் ரெட்ல இருக்கும்போது இந்த ஒரு ஸ்டாக் மட்டும் 0.5% மேல போயிருக்கு. அவங்களோட டைவர்சிஃபைட் பிசினஸ் மாடல் தான் இந்த மாதிரி சமயத்துல அவங்கள காப்பாத்துது. ஆனா இன்னைக்கோட ரியல் ஸ்டார் பெர்ஃபார்மர் யாருன்னா அது லாசன் அண்ட் டூப்ரோ, அதாவது L&T தான். ஹைதராபாத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ல இருந்த அவங்க பங்குகளை தெலுங்கானா கவர்மெண்ட் வாங்குறாங்கன்னு நியூஸ் வந்த உடனே ஸ்டாக் 2.5% ஜம்ப் ஆயிருச்சு. இது ஒரு நல்ல பாசிட்டிவான டொமெஸ்டிக் நியூஸ். இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறீங்களே ஒரு பெரிய நம்பர் 62,370 கோடி ரூபாய். இது என்ன தெரியுமா? இது வேற ஒண்ணுமில்ல, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், அதாவது HALக்கு கிடைச்ச ஒரு மெகா டிஃபென்ஸ் கான்ட்ராக்டோட வேல்யூ. இது மூலமா 97 புது தேஜாஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் தயாரிக்க போறாங்க. இது வெறும் ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் இல்ல, 64%க்கும் மேல இதுல உள்நாட்டு தயாரிப்புகள் தான். இதனால கிட்டத்தட்ட 11,750 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாகும்னு சொல்றாங்க. சரி, வாங்க மறுபடியும் இன்னைக்கு நியூஸ்ல சென்டரா இருந்த ஃபார்மா செக்டாருக்கு வருவோம். ட்ரம்போட அறிவிப்பு அந்த செக்டாரை எப்படி பாதிச்சது? அந்த வரி விதிப்பு நியூஸ் வந்ததால ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாம் பெரிய அடி வாங்கியிருக்கு. பாருங்க, சன் ஃபார்மா 5%, டாக்டர் ரெட்டிஸ் 2.3%, சிப்லா 1.7% எல்லாமே இறங்கியிருக்கு. இது ஒரு டைரக்ட் இம்பாக்ட். அதுலயும் குறிப்பா சன் ஃபார்மா அதோட 52 வீக் லோவை இன்னைக்கு தொற்றுச்சு. இதுலேருந்தே பாதிப்போட தீவிரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த கம்பேரிசன் பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட்டோட 2 பக்கத்தையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு பக்கம் குளோபல் பிரஷர்னால சன்ஃபார்மா, டிசிஎஸ் மாதிரி பங்குகள் எல்லாம் சரிஞ்சுது. இன்னொரு பக்கம் வலுவான டொமஸ்டிக் நியூஸ் இருந்ததால L&T, HAL மாதிரி பங்குகள் நல்லா ஏறி நின்னுச்சு. சோ இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, குளோபல் பாலிடிக்ஸ் மார்க்கெட்டை எவ்வளவுதான் ஆட்டி பார்த்தாலும் ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் காரணிகள் இருக்கிற சில பங்குகள் புயல்லையும் அசையாம நிக்கிற நங்கூரம் மாதிரி செயல்படுது. ஒரு நெகட்டிவான மார்க்கெட் நாள்ல கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது. இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.